வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நடந்த 7/11/2021 அன்றைக்கி நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதனோட கொஷின் ஆன்சர் தான், அஃபீஷியல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். விலை மதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இது யார் சொல்லியிருப்பார்னா பாலகங்காதர் சொல்லியிருப்பார். இதுக்கு ஆன்சர் என்ன? கோபாலகிருஷ்ண கோகலே. 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் வேலூர் சிறை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் பின்பற்றிய கொள்கை பிரித்தாளும் கொள்கை. 4th கொஷின், நானா சாஹேப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. 5th கொஷின், மக்கள் தொகை காரணமாக நிலத்தின் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர்கள் வேலை செய்கிறார்கள். அது டேஸ் ஆகும். மறைமுக வேலையின்மை. 6th கொஷின், முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்களை பெறுவது நுண்தொழில் நிறுவனங்கள். 7th கொஷின், வானவில் புரட்சி என ஏன் அழைக்கின்றோம்? வேளாண் மற்றும் தொழில் உற்பத்தி புரட்சி. 8th கொஷின், பின்வருவனவற்றை பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். பி, வேட். வேட் அப்படின்னா அடித்தள விளைவில்லாத பன்முனை வரியாகும். ஜிஎஸ்டி அப்படின்னா அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரியாகும். விற்பனை வரி அப்படின்னா அடித்தள விளைவுள்ள பல்முனை வரியாகும். சிஜிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். ஐஜிஎஸ்டி அப்படின்னா மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையின் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். நெக்ஸ்ட்டு 9th கொஷின், இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிஏ. இதில் பாருங்கள், விதி 53 ஆர்டிகல் 53 என்ன சொல்லுன்னா, மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகார குடியரசுத் தலைவரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது விதி 352 தேசிய அவசர நிலை சொல்லுது. விதி 76 பார்த்திங்கன்னா இந்திய தலைமை வழக்குரைஞர் நியமனம். விதி 76 இந்திய தலைமை வழக்குரைஞர் நியமனம். விதி 75 பார்த்திங்கன்னா பிரதமர் நியமனம். ஆப்ஷன் பி ஆன்சர் இருக்கு. இதில் இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது? ஆன்சர் ஏ, பகுதி 9. மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவை விளக்குகிறது. அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை. இதுக்கு ஆன்சர் 1 மட்டும் சரியானது. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எழுது. பொருந்தாதது எது அப்படின்னா, சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. முகப்புரையில் கடைசி பக்கத்தில் எந்த திருத்தமும் ஏற்பட்டிருக்காது. 13வது கொஷின், பெண் சிசு கொலை வழக்கம் டேஸ் மத்தியில் அதிகமாக இருந்தது. ராஜபுத்திரர்கள். 14வது கொஷின், ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் அபுல் பாஷல். குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது? தாமிர்லிப்தி. 16வது கொஷின், நீர்நிலை சூழலில் வெப்ப மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகளில் முதன்மையானதாக அறியப்படுவது? நீரின் ஆக்சிஜனின் அளவு குறைதல். 17வது கொஷின், பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கை அவசரகால பதில் நடவடிக்கை. 18வது கொஷின், வண்டல் மண்ணை பொறுத்தவரை பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஆன்சர் பி தவறானது. குறைஞ்ச நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட் மாறுபட்ட சதவீதம். ஜம்மு காஷ்மீரின் முதல் தொழில்நுட்ப பழங்குடி கிராமம் கீழ்கண்டவையில் எது அப்படின்னா ஹம்பி. உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு ஈக்வடார். 21வது கொஷின், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வினோத்குமார் சுக்லா
மாத்ருபூமி வருட சிறந்த புத்தக விருதை முதலில் பெற்றவர் ஆவார். அவர் ஒரு மலையாள கவிதையாளர் மற்றும் நாவலாசிரியர். நீலம் நீளமாக இருக்கிறது என்ற நூலை மொழிபெயர்த்தவர். 1999 சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர். இதுக்கு ஆன்சர் என்னங்கன்னா பி 1, 3 மற்றும் 4 இது மட்டும் சரி. இதில் எது தப்புனா மலையாள கவிஞருங்கிறது தவறு. 22வது கொஷின், விலங்குகளின் உள்நிலையை சீராக வைத்திருப்பதற்கு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹீமோஸ்டாலிசிஸ். 23வது கொஷின், இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை எது? பெரிகார்டியம். சூரியனின் வெப்பத்தால் மலைகளில் படிந்திருக்கும் பனி ஒரே நேரத்தில் உருகாமல் இருப்பதற்கான காரணம் அதிகமான உருகலின் மறைவெப்பம். பூமி தற்போது சுற்றுவதை விட 17 மடங்கு விரைவாக சுற்றி வருகையில் பூமி ஒரு சுழற்சியினை முடிக்க ஆகும் நேரம். சி ஆன்சர் 1:412 மணி நேரம். கொஷின் நம்பர் 26. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3/16, 1/8, 1/12, 1/8 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு 1/27. சி பி ஆன்சர். நெக்ஸ்ட் 27th கொஷின், 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + 17 ஸ்கொயர் + 28 ஸ்கொயரின் கூடுதல் காண்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து டி 6699. அடுத்து 28வது கொஷின் பாருங்கள். எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்கள் உள்ளன? 8x. ஆன்சர் பி. 29வது கொஷின், 2 பகடைகள் ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு யாது அப்படின்னா பி ஆன்சர் 2/9. அடுத்த கொஷின் 30வது கொஷின், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஆன்சர் வந்து டி 24. 31 கொஷின், ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம். சதுரத்தின் பக்கம் 40 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 25 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம். இதில் ஆன்சர் வந்து சி 64 சென்டிமீட்டர். 32வது கொஷின், ரூ 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகள் ரூ 1852.20 ஆகும்? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள். 33வது கொஷின், அசல் ரூ 4000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, N = 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இது ஆன்சர் என்ன? பி 410. 34வது கொஷின், ஒரு சூடேற்றும் சாதனம் 40 நிமிடத்தில் 3 யூனிட் மின்சாரத்தை தண்ணீரில் சூடேற்ற எடுத்துக்கொண்டால் 2 மணி நேரத்திற்குள் எத்தனை யூனிட் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும்? 9 யூனிட். சி ஆன்சர். 35வது கொஷின், A/B = 6:12, B/C = 9:27 எனில் A/B/C இன் விகிதங்களை காண்க. இதுக்கு ஆன்சர் பி 1:2:6. அடுத்தது 36வது கொஷின், ஒரு தொட்டியின் 1/3 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவின் பாதி எவ்வளவு? ஆன்சர் சி 67.5 லிட்டர். 37வது கொஷின், 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 மீ போ வா காண்க. ஆன்சர் பி x - 3. 38வது கொஷின், சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றுள் எதை பின்பற்றுகிறது? மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள். இதுக்கு ஆன்சர் என்ன? ஏ 1 மற்றும் 3 மட்டும் பின்பற்றுறது சரியானது. 3வது என்னது? கோவில்கள் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தல். 2வது என்னது? பிராமண அர்ச்சகர்களின்றி திருமணங்களை நடத்தி அவருடைய நிலையை குறைத்தது. இதுக்கு ஆன்சர் ஏ. டேஸ் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சிவகாமி அம்மையார் நினைவு. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுவின் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னா சேலம். சி ஆன்சர். 41வது கொஸ்டின், பட்டியல் ஜாதியின் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியலில் ஜாதியினர் குடும்பங்களின் டேஸ் மேம்பாட்டிற்கென இயங்குகிறது? பொருளாதார மேம்பாட்டிற்கு. 42வது கொஸ்டின்,
கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் உதவி திட்டம். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். இது கலப்பு திருமண திட்டம் யாருன்னா முத்துலட்சுமி தான். 43வது கொஷின். உடன்கட்டை முறை ஒழிப்பு. ஆன்சர் ஏ வரும், ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம், அம்பேத்கர். விதவை மறுமணச் சட்டம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியார். 44வது கொஷின். நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். 45வது கொஷின். அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எதுன்னா அத்வைதானந்த சபா. 46வது கொஷின். வாஞ்சிநாதனை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக. இது எது சரி அப்படின்னா ஆன்சர் பி தான். அதில் பாருங்கள் 1, 2, 3 சரி. அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். 2, அவர் புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். 47வது கொஷின். வெங்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள். ஆன்சர் டி, பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. 48வது கொஷின். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி எனும் திருக்குறளின் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது. ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா சி ஆன்சர், கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். அடுத்த கொஷின் 49வது. சென்சஸ் 2011 படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 555 சதுர கிலோமீட்டர். 50வது கொஷின். சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டால் சி, அகநானூறு. 51வது கொஷின். மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டவை? பி, சங்கு. எதனால் செய்யப்படவில்லை? சங்கு. செய்யப்பட்டதுன்னா தந்தம், சித்திரை வேலைப்பாடு செய்யப்பட்ட இதெல்லாம் வரும். சவர்க்காரம் இதெல்லாம், அந்த கல் இதெல்லாம் வரும். சங்கில் மட்டும்தான் செஞ்சுருக்க மாட்டாங்க. 52வது கொஷின். அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரசஸ் வெளிவந்த ஆங்கில மாதத்தின் இதழான இந்துஸ்தான் ரிவிங் இன் ஆசிரியராக இருந்தவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஆப்ஷன் ஏ. 53வது கொஷின். நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் என கூறியது யார்? ஆப்ஷன் பி, ராஜாராம் மோகன் ராய். 54வது கொஷின். கூற்று. நீதி கட்சி பிராமண அல்லாதோருக்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம், பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரசிலிருந்து விலகினார். ஆன்சர் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும். 55வது கொஷின். வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனத்தின் கீழ் வருவன. ஆன்சர் டி. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 எல்லாமே இதில் சரியான விடை. 56வது கொஷின். மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வகுப்பவை. ஆன்சர் டி, 1, 2, 3 குறியீடுகளை சர்க்காரியா குழு, பஞ்ச் குழு, ராஜமன்னார் குழு. அடுத்து 57. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த திட்டம் மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் டி, ஹராடோமர் மாதிரியானது. 58வது கொஷின். கீழ்கண்ட எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது? ஆன்சர் ஏ, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். 59வது கொஷின். ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் நாகவர். 16th கொஷின். 60வது கொஷின். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஏதேனும் 4 மாநிலங்கள் 6% வாக்குகள் பெற்றிருத்தல் வேண்டும். 1. 2வது, மக்களவைக்கான தேர்தல் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து 3வது, ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் வேண்டும். இது 3 தான். ஆன்சர் ஏ. அடுத்து 66வது கொஸ்டின். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளித்தது கீழ்வரும் எந்த வழிகளின்படி? ஆன்சர் டி, மினர்வா மில்ஸ் வெர்சஸ் இந்திய அரசு.
63வது கொஷின், இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை பி ஆன்சர் ஒன்றிய மாநிலங்கள் என்றழைக்கின்றது. 63வது கொஷின், சூபிசம் டேஸ் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மதம்னா இஸ்லாம் மதம். 64வது கொஷின், விஜயநகர பேரரசு விஜயம் செய்த நிக்கோலா காண்டி என்பவர் ஒரு இத்தாலிய பயணி. 65வது கொஷின், 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரூஸ்ட். 66வது கொஷின், சிந்து சமவெளி மக்கள் எழுத்து முறை சித்திர எழுத்து முறை. ஆன்சர் டி. 67வது கொஷின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆன்சர் சி. பஞ்சாயத்து ராஜ். ஆன்சர் சி 1 மத்திய பிரதேசம், கோரஸ் பீகார், பதர் குஜராத், ரபரி ராஜஸ்தான். 68வது கொஷின், இதுக்கு ஆன்சர் சி. சிவாலிக்குன்று 6100 மீட்டர் சராசரி. இமயமலை ஹிமாத்ரி 4578 மீட்டர் உயரமான பகுதி. அடுத்தது கிழக்கு உயர் நிலங்கள் பர்வாச்சல் 2157. நீலமலை 1220. ஆன்சர் இதுக்கு என்ன? சி. 69வது கொஷின், தமிழக அரசின் கீழ்கண்ட திட்டத்தின் மூலம் விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வை மேம்படுத்தும் திட்டத்தை அடையாளம் காண்க. ஆன்சர் பி. தர்மாம்பாள் நினைவு திட்டம். 70வது கொஷின், ஆன்சர் பாருங்க. அரசியலின் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். ஆன்சர் பி. தேர்தல் போட்டி. 71வது கொஷின், இந்தியாவில் அதிக பழுப்பு நிலக்கரி படிவுகள் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஆன்சர் பி. நமது தேசத்தின் புதிய கல்விக் கொள்கை 2020 10+2 என்ற அமைப்பு டேஸ் என மாற்றப்பட்டுள்ளது. ஆன்சர் சி. 5+3+3+4. 73வது கொஷின், தாங்கல் கரைசல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் டி. pHன் மதிப்பை மாறாமல் வைத்திருக்க. 74வது கொஷின், ரோமங்களை மாற்றுவதற்கு பயன்படும் லேசர் எது அப்படின்னா CO2 லேசர். ஆன்சர் ஏ. 25வது கொஷின், மனித அனுபவங்களை கடந்த நிகழ்காலம் எதிர்காலம் கற்றல் திறன்களை பாதிக்கிறது என்று கூறியவர் யாருன்னா ஜான் டூயி. 26வது கொஷின், அறிவியல் அறிவு உள்ளெடுக்கப்பட பயன்படுத்துவது. ஆன்சர் டி. தர்க்கம் மற்றும் பரிசோதனை திறன். 77வது கொஷின், JVE என்பதன் குறியீடு 5137 மற்றும் PAT என்பதன் குறியீடு 924. கேட் என்பதன் குறியீடு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சி. 5247. அடுத்து 78வது கொஷின், 8 cm/n இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சி. அடுத்து 79வது கொஷின், ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூ. 1500 ஈட்டினால் அந்த தொகை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? ஆன்சர் டி. 900 600. 80வது கொஸ்டின், பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20-30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் ஒருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் கியூ ஆனவர் 5 நாட்களுக்கு பின் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பின் கியூ வேலையை விட்டு செல்கிறார்? ஆன்சர் சி. 9 நாட்கள். 81வது கொஷின், ஏரியில் மிதக்கும் ஒரு படகின் நீளம் 3 மீட்டர் அல்லது அகலம் 2 மீட்டர். ஒரு மனிதன் அதில் ஏறும்போது படகு 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்ந்து எனில் அந்த மனிதன் எடை என்ன? இதுக்கு ஆன்சர் பி. 60 கிலோகிராம். 82வது கொஷின், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வீதம் இரண்டுக்கும் வேறுபாடு ரூ. 18 எனில் அசலினை காண்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க பி. 5000. 83வது கொஷின், ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் ரூ. 17,000 கிடைக்கிறது எனில் அசலை காண்க. பி. ஆன்சர் 12,500. 84வது கொஷின், ராம் என்பவர் மாதம் ரூ. 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை R-D மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் ரூ. 19,656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனிவட்டி வீதத்தை காண்க. ஆன்சர் சி. 12%. 85வது கொஷின்,
x is to y equal to y is to 3 எனில் 7x plus 3y is to 2x plus y equal to ஆன்சர் என்ன டி. ஆன்சர் 16 is to 5. 86வது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏ. மீசிமா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. 87வது கொஷின் 2/3 4/5 மற்றும் 6/25 மீ போவா. இதுக்கு ஆன்சர் சி 2/75. 88வது கொஷின் ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 12 1/2%. 89வது கொஷின் 2019 ஆண்டில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய 5 மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டால் 19ல் 5 மாவட்டம், 20ல் 1 மாவட்டம், மொத்தம் 6 மாவட்டம். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். 90வது கொஷின் உறுதிப்பட குரல். ஒரு மாநிலத்தின் சுகாதார நிலை என்பது பயனுள்ள திறமையான சுகாதார பராமரிப்பு உள்கட்டமைப்பு சார்ந்தது. காரணம் உலகம் முழுவதும் இருந்து மருத்துவச் சான்றிதழை தமிழ்நாடு ஏற்கிறது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். உ கா இரண்டும் சரி. இத்துடன் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் அல்ல. 91வது கொஷின் 1926 சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி. 92வது கொஷின் தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரால் வழங்கப்படுகிறது? டாக்டர் முத்துலட்சுமி. 93வது கொஷின் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக HDI கொண்டுள்ளது அப்படின்னா கன்னியாகுமரி. 94வது கொஷின் 1940 இந்திய சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தின் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா OP ராமசாமி. தங்குதுரி பிரகாசம். ஏ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. 95வது கொஷின் கீழ்கண்ட வேலு நாச்சியார் குறித்து சரியான கூற்று. இதுக்கு ஆன்சர் என்னன்னா டி 1 2 3 4 அனைத்துமே இதில் சரி. வேலு நாச்சியார் என்ன தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரத்தானிய வேலு நாச்சியார் பணிபுரிந்தார். வேலு நாச்சியார் கணவர் முத்துவடுகவுடைய தேவர் பிரிட்டிஷ் படை காளையர் கோவில் போரில் கொன்றது. பெரியமருது வேலு நாச்சியாரின் படைத்தலைவராக இருந்தார். மருதுசகோதரர் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். எல்லாமே இது சரி. 96வது கொஷின் இடும்பைக்கு இடும்பைப்படுவர் யார்? துன்பத்திற்கு துன்பம் தருவர். 97வது கொஷின் சுக்கிரநீதி மனநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பவரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூல் என்றவர் யார்? நக்கீரனார். 98வது கொஷின் பின்வரும் காரணங்களுக்காக பிற்கால சோழர்கள் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 1 2 3 4 எல்லாமே சரியானது தான். விவசாய நிலங்களை அளப்பதற்காக, பல்வேறு படிநிலை நிலத்தை வகைப்படுத்த, நில உரிமைகளின் மோசடிகளை தவிர்ப்பதற்காக, வணிக குழுக்கள் ஆதரிப்பதற்காக. 99வது கொஸ்டின் சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டுக. டி அம்பை. 100வது கொஸ்டின் செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல். நாலடியார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.